ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிற எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன். தேஜ் மணி அப்படிங்கிற யூடியூபர் நம்மகிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு ஐ கேன் நாட் ஏபிள் டு பியர் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். கேனும் ஏபிளும் ஒன்றா வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான். எஸ் சார், யூ ஆர் ரைட். கேன்னாலும் ஏபிள்னாலும் ஒரே மீனிங் தான். cannot able வராது, அதனால் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். I cannot able to bear கிடையாது. I am not able to bear இப்படி தான் சொல்லணும். I cannot able to bear சொல்லக்கூடாது. Sorry for my error. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அவனை இங்கே இழுத்துட்டு வா. You bring him here அப்படின்னு சொல்லணும். அவனை இங்கே இழுத்துட்டு வா. You bring him here. யூ போடாமல் கூட நம்ம சொல்லலாம். bring him here அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ க்ளோஸ் தி டோர் சொல்கிறோம்ல, இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான். bring him here அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் அவனை அடித்த, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா why did you hit him. ஏன் அவனை அடித்த, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா why did you hit him அப்படின்னு சொல்லணும். ஏன் அவனை அடித்த, why did you hit him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எப்படி இங்கே வந்தீங்க, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா how did you come here. எப்படி இங்கே வந்தீங்க, how did you come here அப்படின்னு கேட்கணும். எப்படி இங்கே வந்தீங்க, how did you come here. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டால் when did you come here அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எதில் வந்தீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு நம்ம சொல்லுவோம், நான் காரில் வந்தேன், பஸ்ஸில் வந்தேன், ட்ரெயினில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காரில் வந்தேன்னு சொல்கிறதுக்கு ஐ கேம் பை கார் அப்படின்னு சொல்லணும். இப்போ ட்ரெயினில் வந்தேன்னு சொல்கிறதுக்கு காரை எடுத்துகிட்டு ட்ரெயின் போட்டுக்கணும். பஸ்ஸுன்னா காரை எடுத்துகிட்டு பஸ் போட்டுக்கணும். ஐ கேம் பை பஸ், ஐ கேம் பை ட்ரெயின், ஐ கேம் பை ஆட்டோ, ஐ கேம் பை பைசைக்கிள், இந்த மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பால்காரர் வந்துட்டாரா அப்படின்னு நம்ம கேட்போம். அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா ஹேஸ் தி மில்க் மேன் கம் அப்படின்னு கேட்கணும். பால்காரர் வந்துட்டாரா, ஹேஸ் தி மில்க் மேன் கம் அப்படின்னு கேட்கணும். அது மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டாரா, ஹேஸ் யுவர் ஃபாதர் கம் அப்படின்னு கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 5 சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.